ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிப்ளமோ பாலிடெக்னிக் எக்ஸாம் ஏப்ரல் 2021க்கான தேர்வு வந்து ஜூன் 21ஆம் தேதி ஆன்லைனில் தேர்வானது நடைபெறுகிறது. ஸோ அதற்கான எக்ஸாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். இப்போ அந்த எக்ஸாம் வந்து கூகுள் கிளாஸ் ரூம் மூலயமா வந்து அப்லோட் பண்ணணும், எழுதணும் அப்படின்ற மாதிரி தகவல் வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த முறை ஏப்ரல் 2021 தேர்வு வந்து நீங்கள் ரெகுலர் மாணவர்களாகட்டும் அரியர் மாணவர்களாகட்டும் இந்த முறையில் புதிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆன்சர் ஷீட்டை அப்லோட் பண்ண டெஸ்பேட்ச் டீட்டெயிலையும் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் இப்போ கொரியர் போஸ்ட்லாம் பண்ணுறீங்களா, அந்த ரெசிப்டுக்கான டீட்டெயிலோட நீங்கள் அதை அட்டாச்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற தகவல் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எனவே வந்து இந்த ஏப்ரல் 2021 ஆன்லைனில் தேர்வு வந்து எப்படி முழுமையாக எழுதலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர் எப்படி டவுன்லோட் பண்ணலாம், ஆன்சர் பேப்பர் எப்படி அப்லோட் பண்ணுறது, டெஸ்பேட்ச் டீட்டெயில் எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரெகுலர் அரியர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை முழுசாக பாருங்கள். ஸோ அப்போ தான் நீங்கள் எப்படி எக்ஸாம் எழுதலாம் அப்படின்ற கிளியர் டீட்டெயில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்ன அப்படின்னா, நீங்கள் புது ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு கூகுள் கிளாஸ் ரூம் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா கூகுள் கிளாஸ் ரூம் வந்துடும். நீங்கள் அதை போய் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஸ்டாஃப் வந்து வாட்ஸ்அப் குரூப் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் எக்ஸாம்க்கான லிங்க் வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த லிங்க்கை தான் இப்போ நம்ம போய் கிளிக் பண்ண போகிறோம். ஸோ எப்படி அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் அந்த லிங்கை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு அடுத்து வந்து ஓப்பன் வித் அப்படின்னு கேட்கும். இதில் போயிட்டு நீங்கள் கூகுள் கிளாஸ் ரூம் அப்படின்ற லிங்க் வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ இதில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இதில் போர்டு எக்ஸாம் ஏப்ரல் 2021க்கான கொஷின் பேப்பர் வந்து முதல்ல கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பேப்பர் வந்து அப்லோட் பண்ணது, டெஸ்பேட்ச் டீட்டெயில் அப்லோட் பண்ணது, இது முன்ன பின்ன மாறி வரலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் இருக்க போகுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஷின் பேப்பர் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ண போகிறீங்க. அதுக்கு அடுத்தது டவுன்லோட் பண்ணி எக்ஸாம் எழுதி முடித்தோடனே ஆன்சர் ஷீட்டை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் டெஸ்பேட்ச் டீட்டெயில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது கொஷின் பேப்பர் டவுன்லோட் பண்ணதுக்கான லிங்க் வந்து நியூ மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் போய் கிளிக் பண்ணுங்கள். மெட்டீரியல் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கொஷின் பேப்பர் உங்களுக்கு வந்துடும். ஸோ அதை நீங்கள் போய் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கொஷின் பேப்பர் உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். ஸோ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதை வச்சு தான் நீங்கள் தேர்வு வந்து எழுத போகிறீங்க. அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேர்வு வந்து நீங்கள் A4 ஷீட்டில் தான் வந்து தேர்வு வந்து எழுத போகிறீங்க. ஸோ தேர்வு வந்து A4 ஷீட்டில் 2 பக்கமும் நீங்கள் தேர்வு எழுதலாம். இந்த முறை வந்து 100 மதிப்பெண்களுக்கு என் ஸ்கீம் நடக்குது. எம் ஸ்கீமுக்கு வந்து 75 மதிப்பெண்களுக்கு 3 மணி நேரம் தேர்வு வந்து நடைபெறுவதால் மாணவர்கள் வந்து நீங்கள் எத்தனை பேப்பர் வேணாலும் எழுதலாம், லிமிட்டேஷன் இல்லை. இருந்தாலும் நீங்கள் தெளிவாக கரெக்டாக எழுதுங்க. ஸோ A4 ஷீட்டை சுற்றி நீங்கள் பார்டர் பண்ணிங்க. ஸோ பார்டர் பண்ணிவிட்டு பார்டரோட டாப்பில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்டோட நேமு, ரிஜிஸ்டர் நம்பர், சப்ஜெக்ட் கோட், இந்த டீட்டெயில் வந்து எழுத போகிறீங்க. அதுக்கு அடுத்து வந்து பாட்டமில் வந்து நீங்கள் எக்ஸாம் நடந்த டேட்டு, அதுக்கடுத்து எத்தனை பேஜு, அதுக்கடுத்து ஸ்டூடெண்ட்டோட சைன். ஸோ இதை வந்து நீங்கள் எழுத போகிறீங்க. இது நம்ம ஆல்ரெடி நம்ம டீட்டெயில் சொல்லிட்டோம். ஸோ நீங்கள் அது பிரகாரம் நீங்கள் எழுதி வச்சிங்க. இப்போ ஆன்சர் பேப்பரில் கொஷின் பேப்பர் டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் ஆன்சர் வந்து எழுதி முடிச்சிட்டிங்க. இப்போ எழுதி முடித்த ஆன்சர் ஷீட்டை எப்படி அப்லோட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஆன்சர் ஸ்கிரிப்ட் வந்து அப்லோட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் போய் கிளிக் பண்ணணும். அசைன்மெண்ட்டில் போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஆன்சர் ஷீட் அப்லோட் டீட்டெயிலுக்கு வரும். இதுக்கு அட்டாச்மெண்ட் இருக்கும். இப்போ நீங்கள் இந்த அட்டாச்மெண்ட்டை போய் நீங்கள் கிளிக் பண்ண போகிறீங்க. ஸோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து இப்போ ப்ரௌஸ் ஆகிட்டு உங்களுக்கு அந்த கூகுள் கிளாஸ் ரூம் ஷீட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஷீட் வந்து ஓப்பன் ஆனவுடன் அதில் என்னென்ன டீட்டெயிலில் நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய மெயில் ஐடி வந்து கரெக்டாக அதில் வந்திருக்கா அப்படின்னு பார்த்துங்க. வேறு மெயில் ஐடியாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்விட்ச் அக்கௌண்ட்டில் போயிட்டு உங்களுடைய மெயில் ஐடியை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க. அதே போல் மெயில் ஐடியெலாம் எப்படி இருக்கணும் அப்படின்றதும், எப்படி வந்து எடிட் பண்ணி மாற்றலாம் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டுருக்கோம். அதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துங்க. இப்போ உங்களுடைய மெயில் ஐடியை வந்து கிளியராக டைப் பண்ண போகிறீங்க. அடுத்தது இன்ஸ்டியூஷன் கோடு. ஸோ உங்கள் கல்லூரிக்குன்னு ஒரு கோடு இருக்கும் 3 டிஜிட்டில். ஸோ அந்த நம்பரை நீங்கள் டைப் பண்ண போகிறீங்க.
அதுக்கு அடுத்தது உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் வந்து டைப் பண்ணுங்க. ரிஜிஸ்டர் நம்பர் தப்பு இல்லாமல் டைப் பண்ணுங்க. ஸோ நீங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் தப்பாக டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் எழுதினதே வேஸ்ட்டாக போயிடும். மால் ப்ராக்டிஸில் புக் பண்ணிடுவாங்க, ரிசல்ட்டு வராது. ஸோ எனவே ரிஜிஸ்டர் நம்பர் தெளிவாக டைப் பண்ணுங்க. பிரான்ச் கோட் அப்படின்னா எதுவும் இல்லை, உங்களுடைய டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு ஒரு கோடு இருக்கும். சிவில் டிபார்ட்மெண்ட்னா 1010, மெக்கானிக்கல்னா 1020, ஆட்டோமொபைல் அப்படின்னா 1021, ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்னா 1030, இசி டிபார்ட்மெண்ட்னா 1040, ஐடி டிபார்ட்மெண்ட்னா 1046, கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா 1052, பார்ட் டைம் மெக்கானிக்கல்னா 3020, பார்ட் டைம் ட்ரிபிள்னா 3030. ஸோ உங்களுக்கு வேறு எதனா டிபார்ட்மெண்ட்டுக்கு கோடு தெரியலனா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக சொல்கிறேன். உங்களுடைய ஸ்டாஃபும் சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் வந்து நீங்கள் தெளிவாக கேபிட்டல் லெட்டரில் டைப் பண்ணுங்க. உங்களுடைய ஹால் டிக்கெட்டில் நேம் எப்படி இருக்கோ அது போல தான் நீங்கள் டைப் பண்ணணும். நேம் ஸ்பேஸ் விட்டு உங்களுடைய இனிஷியல். ஸோ இந்த மெத்தடில் தான் நீங்கள் டைப் பண்ணணும். சப்ஜெக்ட் கோட் அப்படின்னது ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒவ்வொரு தேர்வு எழுதிங்க, அந்த தேர்வுக்குன்னு ஒரு சப்ஜெக்ட் கோடு இருக்கும். எந்த சப்ஜெக்ட் நீங்கள் இப்போ மேக்ஸ் எழுதுறீங்கன்னா அதற்கான சப்ஜெக்ட் கோடு இருக்கும். கெமிஸ்ட்ரி எழுதுனீங்கன்னா கெமிஸ்ட்ரிக்கான சப்ஜெக்ட் கோட் அதில் இருக்கும். நேம் ஆஃப் த சப்ஜெக்ட் அப்படின்னா நீங்கள் அந்த சப்ஜெக்ட் நேம் வந்து நீங்கள் ஃபுல்லாக டைப் பண்ணணும். இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ் 1, இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ் 2, இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி, இதில் என்ன சப்ஜெக்ட் நேமோ அந்த சப்ஜெக்ட் நேம் வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து டைப் பண்ணுங்கள். டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்ற இடத்துல நீங்கள் போய் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் தேர்வு எழுதக்கூடிய டேட் என்னவோ அது வரும். நீங்கள் அதை போய் கிளிக் பண்ணிட்டு செட் அப்படின்றத நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டேட் வந்து வந்துடும். அதுக்கு அடுத்தது வந்து இப்போது ஃபோன் ஆன் ஆஃப்டர்நூன் 2 ஆப்ஷன் வச்சுருக்காங்க அப்படின்னா நீங்கள் அதை போயிட்டு ஃபோன் ஆன் கிளிக் பண்ணணும், ஆஃப்டர்நூன் கிளிக் பண்ணணும். இது காலையில் எக்ஸாம் அப்படின்றதுனால ஃபோன் ஆன் எக்ஸாமுக்கான ஆன்சர் தான் இதில் இந்த சப்ஜெக்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் ஃபோன் ஆன் அப்படின்றது கிளிக் பண்ணால் போதும். 2 ஆப்ஷன் சப்போஸ் உங்கள் ஸ்டாஃப் கொடுத்துருக்காங்க அப்படின்னா காலையில் எக்ஸாம்னா ஃபோன் ஆன் எஃப்என் கொடுக்க போகிறீங்க, ஆஃப்டர்நூன் எக்ஸாம்னா ஏஎன் அப்படின்றத கொடுக்க போகிறீங்க. நம்பர் ஆஃப் பேஜஸ் ரிட்டன் அப்படின்னது நீங்கள் எத்தனை பேஜ் வந்து தேர்வு எழுதுனீங்களோ அத்தனை பேஜ் வந்து இப்போ என்ட்ரி பண்ணணும். உதாரணமாக நீங்கள் 10 பேஜ் எழுதிருந்தீங்கன்னா 10 பேஜ், 20 பேஜ் எழுதிருந்தீங்கன்னா 20 பேஜ். ஸோ அது போல் தான் நீங்கள் 18 பேஜ், அந்த மாதிரி என்ன பேஜ் நீங்கள் எழுதுனீங்களோ அதை தான் நீங்கள் எழுதணும். ஸோ எழுதியிருக்க பேஜஸ் தான் நீங்கள் எழுத போகிறீங்க. அதே போல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைல் வந்து அப்லோட் பண்ணுற ஆன்சர் ஷீட்டு இதுதான். நீங்கள் இப்போ எழுதி முடித்த ஆன்சர் ஷீட்டை வந்து பிடிஎஃபாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. பிடிஎஃபாக நீங்கள் ஆன்சர் ஷீட் எப்படி கன்வெர்ட் பண்ணணும் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், அதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ தெரியாதவங்க நீங்கள் அதை போய் பாருங்கள். ஸோ இப்போது ஆன்சர் ஷீட் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைலாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை ஆட் ஃபைல் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய ஃபோனில் எந்த இடத்துல இருக்குதுன்னு அந்த ப்ரௌஸ் வரும். நீங்கள் அதை போய் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபைல் அட்டாச்மெண்ட் ஆக போகுது. ஸோ சப்மிட் அப்படின்றத நீங்கள் கொடுக்க போகிறீங்க. ஸோ ஆன்சர் ஷீட் வந்து சப்மிட் ஆகிடுச்சு. இப்போ அதுக்கு அடுத்தது வந்து இந்த டீட்டெயிலை எப்படி நீங்கள் எவ்வளோ நேரத்தில் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்வு எழுதி முடித்தா 1 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் வந்து இந்த ஆன்சர் ஷீட்டை வந்து அப்லோட் பண்ணிடணும். ஸோ நெட்வொர்க் ப்ராப்ளம், கனெக்டிவிட்டி ப்ராப்ளம் எதனா இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் ஸ்டாஃபுக்கு அதை நீங்கள் கன்வே பண்ணுங்கள். அப்போ தான் அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. முடிந்த வரை 1 மணி நேரத்துக்குள்ளே இந்த ஆன்சர் ஷீட்டை அப்லோட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வந்து டெஸ்பேட்ச் டீட்டெயில், அதாவது உங்களுடைய ஒரிஜினல் ஆன்சர் ஷீட்டை வந்து நீங்கள் காலேஜுக்கு கொரியர் அல்லது போஸ்ட் மூலமா நீங்கள் அனுப்ப போகிறீங்க. ஸோ அந்த டீட்டெயில் எப்படி அப்லோட் பண்ணது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் அதுக்கு டெஸ்பேட்ச் டீட்டெயிலுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் டெஸ்பேட்ச் டீட்டெயில்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் போய் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதேமாதிரி மறுபடியும் ஒரு அட்டாச்மெண்ட் ஃபைல் வரும். அதை போய் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கூகுள் ஃபார்ம் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் என்னென்ன டீட்டெயில் நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் நீங்கள் இதில் கொடுக்கும்போது உங்களுடைய மெயில் ஐடி கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துங்க. அப்படி இல்லைன்னா ஸ்விட்ச் அக்கௌண்ட்டில் போயிட்டு மெயில் ஐடியை மாற்றிங்க. அதுக்கு அடுத்தது உங்களுடைய இமெயில் ஐடியை வந்து நீங்கள் தெளிவாக டைப் பண்ணுங்கள். இன்ஸ்டியூஷன் கோட் அதை வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள். ரிஜிஸ்டர் நம்பர் கரெக்டாக டைப் பண்ண போகிறீங்க. நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஹால் டிக்கெட்டில் இருக்க மாதிரி நீங்கள் டைப் பண்ணுங்கள். நேம் அடுத்தது இனிஷியல் வர மாதிரி சப்ஜெக்ட் கோடு. ஸோ அந்த சப்ஜெக்ட் கோடை நீங்கள் டைப் பண்ணுறீங்க. ஸோ ஆன்சர் ஷீட் அப்லோட் பண்ணதுக்கு என்னென்ன டீட்டெயில் அப்லோட் பண்ணிங்களோ அதே போல் தான் இதில் மீதி எக்ஸ்ட்ரா வரதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்றது நீங்கள் தேர்வு எழுதின நாள் தான் இங்கே நீங்கள்
என்ட்ரி பண்ணி செட் அப்படின்னு கொடுக்க போகிறீங்க. இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து மதியமாக நீங்கள் எக்ஸாம் எழுதிருக்கீங்க, உங்களால் மறுநாள் காலையில் தான் டெஸ்பேச் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் தேர்வு எழுதுனது என்னைக்கோ அன்னைக்கு தான் நீங்கள் இதில் போடணும் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன். புரியுதுங்களா? தேர்வு எழுதுன டைம் டேட் தான் நீங்கள் அதில் பண்ண போகிறீங்க. செஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன்னா அந்த எக்ஸாம் நீங்கள் காலையில் எழுதுனீங்களா மாலையில் எழுதுனீங்களா அப்படின்னு தான் நீங்கள் கிளிக் பண்ண போகிறீங்க. இப்போ இதுக்கு ஃபோன் ஒன் ஆப்ஷன் இருக்கிறதுனால ஃபோன் ஒன் கொடுக்க போகிறீங்க. 2 ஆப்ஷன் இருந்தால் ஃபோன் ஒன்னா ஆப்ஷன் ஒன்னா வந்து நீங்கள் பார்த்து கொடுக்க போகிறீங்க. டெஸ்பேச் மோட் அப்படின்றது என்ன அப்படின்னா, நீங்கள் அந்த ஆன்சர் ஷீட்டை காலேஜுக்கு நீங்கள் எப்படி அனுப்புனீங்க அப்படின்னு தான். காலேஜ் அட்ரஸ் தான் நீங்கள் அனுப்ப போகிறீங்க. உங்களுக்கு அந்த ஃபார்மை காலேஜ்லேருந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புவாங்க. அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுங்க. ஸோ அதை வந்து A4 கிளாத் லைன் கவர் மேலே ஒட்டி A4 கிளாத் லைன் கவருக்குள்ளே அந்த ஆன்சர் ஷீட்டை ஒட்டி நீங்கள் ஸ்பீட் போஸ்ட்டில் அனுப்புகிறீங்க, இல்லை ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் அனுப்புகிறீங்க, கொரியரில் அனுப்புகிறீங்களா அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிங்க. ஆர்டினரி போஸ்ட் கூட ஆப்ஷன் இருக்குது. ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டினரி போஸ்ட்டுக்கு நம்பர் வராது. அதனால் இது 3த்தில் நீங்கள் எதனா ஒன்று கொடுக்கறது தான் சிறந்தது. எனவே ஸ்பீட் போஸ்ட், ரிஜிஸ்டர் போஸ்ட், கொரியர் இது 3த்தில் எதனா நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். பிளேஸ் ஆஃப் டெஸ்பேச் அப்படின்றது நீங்கள் இப்போ அந்த டெஸ்பேச் பண்ணுற இடம் போஸ்ட் ஆஃபீஸாக இருக்கட்டும் இல்லது கொரியர் ஆஃபீஸாக இருக்கட்டும், ஸோ எந்த ஊரில் இருக்குது அப்படின்றத நீங்கள் டைப் பண்ணணும். டெஸ்பேச் டேட் இதுதான் ரொம்ப முக்கியம். அந்த டெஸ்பேச் வந்து நீங்கள் என்றைக்கு வந்து நீங்கள் காலேஜுக்கு அந்த கொரியரோ போஸ்ட்டோ நீங்கள் எப்படி அனுப்புகிறீங்க, என்றைக்கு டேட் அப்படின்றது தான் இங்கே மறுபடியும் அந்த டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி டேட்டை ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க. டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா செட்டுன்னு அதில் கொடுக்க போகிறீங்க. டெஸ்பேச் டைம் அப்படின்றது கண்டிப்பாக நீங்கள் அதில் என்ட்ரி பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த டைமுக்கு நீங்கள் அன்னைக்கு நீங்கள் அனுப்புகிறீங்க, காலையிலையா மாலையா? காலைனா AM வைக்க போகிறீங்க, மாலைனா இதில் வந்து PM நீங்கள் வைக்க போகிறீங்க. என்ன டைம் அப்படின்றது நீங்கள் இங்கே கொடுக்க போகிறீங்க. காலையில் நீங்கள் ஒரு 12 மணிக்கு அனுப்புகிறீங்க அப்படின்னா, இல்லை 10 மணிக்கு அனுப்புகிறீங்கன்னா அந்த டீட்டெயிலில் நீங்கள் AM வச்சுக்கலாம். இல்லை காலையில் எதுனா எக்ஸாம் மதியம் அனுப்ப போகிறீங்கன்னா PMன்னு நீங்கள் மாற்றி அப்லோட் பண்ண போகிறீங்க. அதுக்கு அடுத்தது வந்து புக்கிங் நம்பர் வந்து இதில் கேட்டிருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். புக்கிங் நம்பர் அப்படின்றது நீங்கள் இப்போ ரிஜிஸ்டர் போஸ்ட்டோ ஸ்பீட் போஸ்ட்டோ அனுப்பிச்சிங்கன்னா அதுக்கான நம்பர் இருக்கும். அந்த நம்பரை நீங்கள் டைப் பண்ண போகிறீங்க. கொரியராக இருந்தாலும் அதில் புக்கிங் நம்பர் இருக்கும், நீங்கள் அதை டைப் பண்ணுங்கள். ஸோ இதில் நீங்கள் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைனில் ட்ராக் பண்ணதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த ஆன்சர் ஷீட்டையும் நீங்கள் பத்திரமா வந்து நீங்கள் ஒரு மெயிலில் அனுப்பி வச்சிங்க. அதே போல் டெஸ்பேச் டீட்டெயில் கொரியர் டீட்டெயிலையும் நீங்கள் ஒரு மெயிலில் சேவ் பண்ணி வச்சிங்க. எல்லாமே பேக்கப் நீங்கள் எடுத்து வச்சிங்க. ஃபைல் வந்து அப்லோடட் ஃபார் புக்கிங் ரெசிப்ட் அப்படின்றது எதுவும் இல்லை. நீங்கள் கொரியர் அல்லது ஸ்பீட் போஸ்ட்டு ரிஜிஸ்டர் போஸ்ட் பண்ணிங்கள அந்த ரெசிப்டை வந்து நீங்கள் ஆட் ஃபைல் அப்படின்றதுல கொடுத்து நீங்கள் சப்மிட் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அது சப்மிட் ஆகிடும். நீங்கள் தேர்வை வெற்றிகரமாக நீங்கள் எழுதி முடிச்சாச்சு. ஸோ இதுதான் ஒரு நாள் எக்ஸாம் நீங்கள் கூகுள் கிளாஸ் ரூம் மூலயமா இப்படி தான் நீங்கள் தேர்வு எழுத போகிறீங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரெகுலர் மற்றும் அரிய ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக பார்க்குறவங்க எல்லாருமே இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிப்ளமோ பாலிடெக்னிக் எக்ஸாம் ஆன்லைன் எக்ஸாம் சம்மந்தமாக அனைத்து அப்டேஷனையும் தொடர்ந்து பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாரில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. எல்லா அப்டேஷனுமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு நன்றி.